மேட்டூர் அங்க மேட்டூர்ல மீன் சாப்பிடுவீங்களா? அது என்னன்னா ஒரு ஆய்வு பண்ணாங்க சமீபத்தில். ஆய்வு பண்ணி அந்த மேட்டூர் மீன் சாப்பிட்டா லைட்டா கொஞ்சம் ஒரு கேன்சர் வரும் சொல்றாங்க. இல்ல நான் இது விளையாட்டுக்கே சொல்ல சீரியஸா சொல்றேன். ஏன்னா என்கிட்ட இருக்கு அந்த ஸ்டடி ஒன்று இருக்கு, என்கிட்ட இருக்குது. அது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. தினம் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா, ஏன்னா அவ்வளோ ரசாயன கழிவுகள், கெமிக்கல், பொட்டன்ட் கெமிக்கல் அந்த மீனுக்குள்ள இருக்கு. இப்படி இவ்வளவு மோசமா இருக்கு. அந்த தண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு. அந்த தண்ணி நீங்க தான் தண்ணி குடி. நீங்க மட்டும் இல்ல, நானும் தான் குடிக்கிறேன். அந்த தண்ணியோட வரலையா? நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அந்த தண்ணியை நானும் குடிக்கிறேன். எப்படி குடிக்கிறேன்? இந்த காவேரி மேட்டூர் டேம்ல காவேரி தண்ணி தான் அங்க வீராணத்துக்கு போகுது. வீராண ஏரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய ஏரி. அந்த வீராண ஏரியில இருந்து சென்னைக்கு அந்த தண்ணி எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க சென்னையில இருக்கிற என் வீடு அங்க கொடுக்குறாங்க. இப்படி எவ்வளோ பேர் பாதிப்பு இதனால. ஆனா இதை பத்தி யாருக்காவது அக்கறை இருக்குதா? இல்லை. அதுக்கு ஒரு திட்டமோ, அது மேட்டூர் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு வரணும். அது ஒரு திட்டம் இருக்கு, விவசாயத்திற்கு. நம்ம ஏரியை நிரப்புகின்ற திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் எடுத்து சரபங்கா நதியில் இணைச்சி, சரபங்கா நதியிலிருந்து திருமணிமுத்தாறுல இணைச்சி, திருமணிமுத்தாறுல இருந்து வசிஷ்ட நதி, ஆத்தூர் பகுதியில் வசிஷ்ட நதியில் இணைச்சி, அங்க இருக்கின்ற ஏரி குளம் கொட்டைகள் எல்லாத்தையும் ஒரு 1500 ஏரி குளம் எல்லாத்தையும் நிரப்புனா உங்க வீட்டுல, உங்க கிணத்துல, உங்க போர்ல தண்ணி கிடைக்கும். அது வேணுமா வேணாமா? நீங்க தண்ணி கேக்குறீங்க, தண்ணி வரலன்னு. இந்த ஏரியெல்லாம் தண்ணி நிரப்பணும்னா, அது மழை காலத்துல மிச்ச நீர் நிரப்பணும்னா உங்க வீட்டுல, உங்க ஏரியில, உங்க கிணத்துல தண்ணி கிடைக்கும். நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். விவசாயமும் பெருகும், குடிநீர் பிரச்சனையும் தீரும். விவசாயம் பெருகிச்சுன்னா வாழ்வாதாரம் பெருகும், வேலை வாய்ப்பு உருவாகும். நீங்க எல்லாம் மான மரியாதையோட, சுயமரியாதையோட வாழலாம்.